திருப்பூரில் வரதட்சணை கொடுமை தாங்காமல் திருமணமான 3 மாதங்களில் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் செய்திகள் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் எத்தனையோ பெண்கள் தங்களது திருமண வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்தும் கூட அதிலிருந்து வெளியே வந்து படித்து இன்று மிகப்பெரிய உச்சத்தில் உள்ளனர் என்றும் அவர்களை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டுமே தவிர ரிதன்யா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது என்று மூத்த பத்திரிகையாளர் சுபைர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் ஒரு குறிப்பிட்ட உச்ச நடிகையையும் கருத்தில் கொண்டு அவரை போல் வாழ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 300 சவரன் நகை போட்டு திருமணம் செய்து வைத்தனர் ரிதன்யாவிற்கு. இந்த 3 மாதத்திற்குள் தம்பதிகளுக்குள் பல முறை தகராறும் வந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் ரிதன்யாவின் பெற்றோரும் சமாதானம் செய்துள்ளார்கள். ஆனால் கடைசி தம்பதிகளுக்குள் சண்டை வந்தபோது அந்த பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியாமல் பூச்சிக்கொள்ளும் மருந்தை குடித்துவிட்டு இறந்து விட்டார் என்றும் இன்றைய சூழலில் அனைத்தையுமே எதிர்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நன்றாக படித்த பெண்ணாகத்தான் ரிதன்யா இருந்தார். இருப்பினும் இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பது மிகுந்த வேதனைக்குள்ளாகிறது என்றும் ஒரு காலத்தில் நடிகைகள் காதல் தோல்வியால் தொடர்ந்து தற்கொலைகளை செய்து கொண்டனர். ஆனால் தற்பொழுது உள்ள பல நடிகைகளும் தங்களது காதல் வாழ்க்கையையும் திருமண வாழ்க்கையையும் கடந்து தங்களது தொழிலில் அவர்கள் மேம்பட்டு திகழ்கிறார்கள். குறிப்பாக ஒரு உச்ச நடிகை தற்பொழுது 3 காதலையும் கடந்து வந்துள்ளார். அதில் ஒருவரது பெயரை தன்னுடைய கையில் பச்சை குத்தும் அளவிற்கு காதல் செய்திருந்தார். அதையெல்லாம் கடந்துதான் இன்று நடிகை உச்சத்திற்கு வந்துள்ளார் என்றும், எனவே ஒரு விஷயத்தை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்ததாக அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்திருக்க வேண்டும் என்றும், இந்த காலத்து பெண்கள் தைரியத்தை வளர்த்துவிட்டு சமூகத்துடன் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர் என்றும் தற்கொலை எதற்கும் தீர்வாகாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சினிமாவில் நடிகர் நடிகைகளை ஈஸியாக அனைவரும் விமர்சித்து செல்வார்கள். ஆனால் ஒருவர் நம்மை விமர்சித்தாலே நம்மால் தாங்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உலகம் முழுவதும் பல்வேறு விமர்சனங்களை எளிதாக சினிமாவாசிகள் கடந்து செல்கின்றனர். அந்த தைரியத்தையும் பழக்கத்தையும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறுகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.